என் ஊரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான். அப்பா பார்பரா வேலை பார்க்குறாங்க, அம்மா சித்தாலா வேலை பார்க்குறாங்க. நான் மாடல் ஸ்கூல் தர்மபுரியில படிச்சு 12th 96% எடுத்தேன். எப்பயுமே எனக்குள்ள நிறைய கத்துக்கணுன்ற கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்தது. அந்த கியூரியாசிட்டி தான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்த என்ன தாய்வான் வரையும் போய் ஹையர் ஸ்டடி படிக்க வச்சிருக்கு. இப்போ நான் தாய்வான்ல இருக்கிற குன்ஷான் யூனிவர்சிட்டியில ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். இங்க எங்க கிளாஸ் ரூம்ல சொல்லி கொடுக்கறது எல்லாமே நாங்க ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அங்க என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணுமோ அதை மட்டும் தான் சொல்லி தராங்க. எக்ஸாம் ஹால்ல புக்கை திறந்து வச்சு கூட நம்ம எழுதலாம், ஆனா எந்த கொஸ்டின்ஸுமே டைரக்டா வராது. கிரிட்டிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். என் மொத்த குடும்பத்திலயும் என் பொண்ணு தான் சார் முத காலேஜ் படிக்கிறான். தர்மபுரி பள்ளிக்கும் சரி, மாதிரி பள்ளி சொசைட்டிக்கும் சரி, ஒரு பெரிய மகுடமா நான் இதை ஃபீல் பண்றேன். பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே பேரும் புகழுமா எங்க பொண்ணால எனக்கு திருப்பி கிடைச்சிருக்கு சார். என்ன மாதிரி சின்ன கிராமத்துல இருந்து வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெளிநாட்டுல போய் படிக்கிறதுன்றது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய கனவு தான். அந்த கனவை நிறைவேற்றினது கல்வின்ற ஆயுதம் தான் சார். எனக்கு அப்ளிகேஷன் போட்டது, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணது, அதுக்கு அமௌண்ட் பே பண்ணது எல்லாமே எங்க ஸ்கூல் மூலியமா கவர்மெண்ட் தான் பண்ணாங்க.